அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு முதலாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாதாவது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 581 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 678 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 391 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 775 ஃபெல்ஸ். நேற்றைய தினம் சவுதி அரேபியா முதல் தாக்குதலில் ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல மரணம், பல படுகாயம் நேற்றைய தினம் ஈராக்குடைய மிலிட்டாஸ் பகுதிகளில் ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஒரு பதட்டமான சூழல் ஆரம்பமாகிச்சு. இந்த பதட்டம் எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னா கடைசியாக ஈஜிப்தில் இருக்கக்கூடிய, இவ்வளவு நாளாக ஈஜிப்த் அப்படின்ற ஒரு நாடு நம்ம இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே இல்லை இல்லையா? ஈஜிப்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போது முதன் முறையாக ஈஜிப்துக்குள்ளே, அதாவது ஈஜிப்துடைய துறைமுக எல்லையிலேயே பார்த்திங்கன்னா தாக்குதலை ட்ரோன் தாக்குதலை நடத்திருக்கிறாங்க. இந்த திமிட்டா அப்படின்ற இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்என்ஜி கேஸ் டேங்குகள் மூலம், மேலும் அதே மாதிரி அங்கே நிறுத்தியிருந்த எல்என்ஜி கேஸ் ஃபியூல் பண்ணக்கூடிய கப்பல் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இது ட்ரோன் தாக்குதல் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதன் விளைவாக மறுபடியும் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதுக்காக மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் மீது இன்று அதிகாலையிலிருந்து தாக்குதலை மறுபடியும் ஒரு இக்கட்டான சூழலுக்கு அனைவரையும் தள்ளுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இனி வரும் நேரங்களில் நம்ம மறுபடியும் தயாராக இருக்கணும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த யுத்தம், சண்டை என்பது மிகவும் ஒரு இக்கட்டான சூழலுக்கு அரபு நாடுகளையும் தள்ளும், இருக்கக்கூடிய நம்மளையும் தள்ளும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கவனமாக இருந்துக்கோங்க. குவைத்துடைய வானிலை அவதான மையம் 2 நாட்கள் தூசிக்காற்றுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மிதமான சூழல் வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வானிலை ஆய்வாளர் பித்ரல் அமீரா எதிர்வரும் நாட்களில் மிகவும் வேகமாகவே குளிர்காலம் வரும், அதே போல் மழையும் இந்த வருடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். ருத்தூபா இன்று முதல் மிதமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத் டைவிங் டீம் பார்த்திங்கன்னா தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருந்து குப்பைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை அகற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த நைலோன் வலைகள் பயன்படுத்துகிறது இந்த குவைத்துடைய கடலோரமாக அல்லது சில
வளைகுடா பகுதிகளில் மீன் வலைகளை யூஸ் பண்ணி அப்படியே போட்டு போகிறத தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. 5000 தினார் அபராதம். அதே மாதிரி பேக்கப் ஜெனரேட்டர்கள் பல இடங்களில் பொருத்தப்பட்டிருக்குது. வெயிலுடைய உச்சம் காரணமாக மின்சார தடை தொடர்ந்தும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல், குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாரதிகளுக்கும் குவைத்துடைய இது பார்த்திங்கன்னா அறுதியா பகுதிகளில் மெயின்டெனன்ஸ் ஆரம்பித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க பணி அமைச்சகம். அது மட்டும் இல்லாமல் குவைத்துடைய பல பகுதிகளையும் இப்போ வீதி புனர் நிர்மாண பணிகள் ஆரம்பமாகி இருக்குது. அதனால் பல ரோடுகள் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. சில இடங்களில் அதில் டைவர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் எப்போவுமே அந்த நேரம் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் போகாதீங்க. கொஞ்சம் ஏர்லியாகவே வெளியாகி போங்க. எங்கே போகிறது வரதாக இருந்தாலும் பல இடங்களில் இந்த ரோடு மெயின்டெனன்ஸ் நடக்கிறதால. அதே மாதிரி ஃபேக்கான தகவல்களை குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் பற்றி வழங்கினால் அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். أعلنت القيادة المركزية الأمريكية سنتكوم أنها أكملت بنجاح موجة كثيفة من الضربات الجوية ضد إيران ردا على محاولة استهداف القوات الأمريكية المتمركزة في الشرق الأوسط. جاء ذلك بعد تصريحات للرئيس الأمريكي دونالد ترامب توعد فيها بتوجيه ضربة قوية لإيران ردا على استهداف طهران مواقع عسكرية أمريكية في الأردن. وأكد أن الولايات المتحدة ستلقن إيران درسا قاسيا. نقل موقع أكسيوس عن مسؤول أمريكي قوله إن الجيش الأمريكي يشن غارات داخل إيران. جاء ذلك بعد تصريحات للرئيس الأمريكي دونالد ترامب توعد فيها بتوجيه ضربة قوية لإيران ردا على استهداف طهران ما قالت إنها مواقع عسكرية أمريكية في الأردن. وأكد على أن الولايات المتحدة ستلقن إيران درسا قاسيا بعد هذا الهجوم. وأشار إلى أن واشنطن ستنظر فيما إذا كان من الممكن التوصل إلى اتفاق في مرحلة ما. In the meantime, we're going to be hitting them very hard because it's our turn to hit them. They know it's coming. They're asking us not to do it, but they tried shooting it last night. So we had 5 rockets shot going 8,500 miles an hour, and all 5 rockets were knocked down to the ground. But they nevertheless took a shot, so it's our turn. And we'll see if we get there with an agreement at some point, but we're going to hit them very hard. On the attack, the drone attack on the LNG tanker off of Egypt, what can you tell us about that, and is there any indication it's Iran-related? Does it represent Well, I'm going to give you a report. I've been briefed. It's a little more of the same, but it's going to be straightening out. It's going to be straightening out. In the meantime, we're going to be hitting them very hard because it's our turn to hit them. They know it's coming. They're asking us not to do it, but they tried shooting it last night. So we had 5 rockets shot going 8,500 miles an hour, and all 5 rockets were knocked down to the ground. But they nevertheless took a shot, so it's our turn.
and we'll see if we get there with an agreement at some point, but we're going to hit them very hard. مساكم الله بالخير. ولاحظنا أجواء جمرة القيض حرارتها أقل من المعدل، توصل 50 وتنزل إلى 40، وهذه تعتبر حرارة أقل في هذا الوقت اللي تكون الحرارة تتجاوز 50 51 52 53 بسبب التركيز الحراري والإشعاعي. في هذا الوقت ترتفع الحرارة فوق المعدل، لكن هذا العام لاحظنا اعتدال أقل بسبب ضعف المنخفض الهندي الموسمي والحرارة تدخل علينا من بحر العرب، فكانت حرارة أقل، وبالتالي خفت الحرارة علينا في موسم جمرة القيض اللي راح ينتهي بإذن الله تعالى بعد 14 يوم في 11/8. راح نودع الحرارة الخمسينية وتبدأ الحرارة بالانخفاض تدريجيا، وإن شاء الله مع استمرار ارتفاع نسبة الرطوبة راح نلاحظ إن شاء الله تكثيف للغيوم ورشات أمطار صيفية متوقعة، وإن شاء الله الخريف راح يكون أجواء باردة، وإن شاء الله يكون فيها أمطار وخير بالوسم، وأمطاره إن شاء الله تكون قبل وقتها مع استمرار ارتفاع نسبة الرطوبة وانخفاض درجات الحرارة، وراح تكون أجواء حلوة في الخريف القادم بإذن الله تعالى. أعلنت وزارة الدفاع السعودية اليوم أنها شنت بالتنسيق مع القيادة الوسطى للجيش الأمريكي سنتكوم ضربات نوعية محددة ضد أهداف تابعة للميليشيات المتواجدة على أراضي جمهورية العراق المرتبطة بالاستهدافات للمنشآت البترولية في المملكة. وذكر المتحدث باسم وزارة الدفاع السعودية اللواء الركن تركي المالكي في بيان أن ضربات السعودية ضد الميليشيات الإرهابية الموالية لإيران تأتي في إطار تأكيد حق الرياض الأصيل في الدفاع عن نفسها ومقدراتها واحتفاظها بحق الرد في الوقت والمكان المناسبين. وأكد أن المملكة لا تسعى إلى التصعيد إلا أنها سترد على أي عدوان تتعرض له.